இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் மனநிறைவும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிறைவாய் நிலைத்திருப்பீர்களாக. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் வந்து நிற்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கிருபை. இந்த தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து நிற்கின்ற தவக்காலங்களை மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க செய்திருக்கிறார். அந்த தவக்காலங்கள்ல சோர்ந்து போயிட்டீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு ஆலயத்தில் ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்தது. போதகர் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அநேக காரியங்களை தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த போதகர் மிகவும் பிரசித்தி பெற்ற D.L. மூடி ஐயா அவர்களை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டு, மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர், மிக சிறந்த ஒரு நற்செய்தி பிரசங்கியாளர். அவர் தன்னுடைய செய்தி விலையை முடிக்கிறார், ஆராதனை முடிகின்றது. அப்போது ஒரு சிலர் முன்பதாக வந்து அவரிடத்தில் பேசுகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய சபையை இன்னும் வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம், திட்டமிடுகின்றோம், செயல்படுகின்றோம். ஆனால் நீர் செய்த பிரசங்கம் எங்களுடைய திருச்சபையை 200 ஆண்டுகளுக்கு பின்பதாக கொண்டு செல்வது போல காணப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய திருச்சபையை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பலப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் நீர் செய்த பிரசங்கம் எங்களுடைய திருச்சபையை 200 ஆண்டுகளுக்கு பின்பாக கொண்டு சென்று விடுமோ என்று நாங்கள் பயப்படுகின்றோம், உன் மீது கோபப்படுகின்றோம் என்று D.L. மூடி ஐயாட்ட அவங்க சொல்லுகின்றாங்க. அப்படி என்ன பிரசங்கத்தை அவர் செய்திருப்பார்? அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் இவ்வளவு பிரசங்கம் பண்ணி சபை 200 ஆண்டு தான் பின்ன போயிருக்கா. நான் 2000 ஆண்டு பின்ன போனோம்னா மைக்ல கத்திக்கிட்டு இருக்கேன். 2000 ஆண்டு உங்க சபை பின்னே செல்ல வேண்டும் என்று நான் விரும்பி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறும் 200 ஆண்டு தான் பின்ன போயிருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நான் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் 1800 ஆண்டு நான் பின்ன கொண்டு செல்ல. என்ன பிரசங்கத்தை செஞ்சிருப்பாரு? திருச்சபை ஆதி திருச்சபை நிலைமையை அடைய வேண்டும். அப்பனா அவர் சொன்ன 2000 ஆண்டு பின்னோக்கி செல்வது என்பது சரியான ஒரு கருத்து. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளை போஸ்ட் மாடர்னிசம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நவீன காலத்தை தாண்டிய அதிநவீன காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அதிநவீன நோக்கத்தோட நம்முடைய திருச்சபைய எல்லா காரியங்களும் வளர்க்க வேண்டும் என்று விரும்புவது சரியான ஒரு கருத்தாக அமையாது. எது டெக்னாலஜிக்கலா வளரணும், எதுல இருந்து நம்ம ஆதி நிலைமையில இருக்கணும் என்று சொல்லி நாம் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு 2025வது நிதியாண்டில துவங்குகின்ற நாம் ஒருவேளை நம்முடைய சிந்தனை, நம்முடைய திருச்சபை வளர்ச்சி பாதையில எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கு அடிப்படையாக எது அமைய வேண்டும் என்றால், எந்த அளவிற்கு முன்னேற விரும்புகின்றோமோ அந்த அளவிற்கு பின்னேற்றம் அடைய வேண்டும். நம்ம அம்பு விடுவதை கேள்விப்பட்டிருப்போம், அல்லது வில் அடிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவுக்கு வேகமாக எடுத்துட்டு விடுவோமோ அந்த அளவிற்கு அதிவேகமாக செல்லக்கூடிய தூரத்திற்கு செல்லக்கூடியது. இதுல இயற்பியலின் விதிகளும் அடங்கி இருக்கின்றது. எந்த அளவிற்கு நம்முடைய திருச்சபைகள் ஆவிக்குரிய ரீதியாக ஆதி நிலைக்கு பின்னோக்கி திரும்புகின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய திருச்சபை முன்னோக்கி செல்லும். இப்போ பின்னேற்றம் அடைவது நல்லதா கெட்டதா? நம்ம சில காரியத்துல பின்னேற்றம் அடையணும், சில காரியங்கள்ல ஆதி நிலைமையை அடைந்தே ஆகணும். ஆகதான் இந்த ஆண்டு தவக்காலத்தின் துவக்கத்திலே ஆதி நிலை இறையுறவு, the first relationship என்கின்ற கருப்பொருளை நம்ம வைத்து தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தியானத்தின் கருப்பொருள் ஊழியமா உறவா, மினிஸ்ட்ரி வெர்சஸ் ரிலேஷன், சர்வீஸ் அல்லது ஒர்க், வேலை அல்லது பணி, கடவுளுடைய பணி அல்லது
இறை உறவா என்கின்ற கருப்பொருளே நாம் தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்ம இன்றைக்கு எப்படி காணப்படுகின்றோம் என்றால், எல்லாவற்றிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணி எதை விட்டுட்டோம்னா, the relationship God, கடவுளோடு உள்ள உறவிலே நாம் தோற்று போய்விட்டோம். இந்த உறவிலே நாம் இன்னும் 2025 ஆண்டுகள் பின்னேற்றம் அடைய வேண்டியிருக்கிறது. ஆதி நிலை இறை உறவை நாம் விட்டு வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லி நாம் ஒரு தரப்பு வளர்ச்சியை பார்த்து நம்ம எப்படி ஆகிட்டோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மனாந்திரமாக மாறிவிட்டோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த தியானத்தின் துவக்கத்தை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம், நான் கடவுளுடைய பணி என்று சொல்லிவிட்டு ஆண்டவரோடு உள்ள உறவை விட்டு விட்டேனா? இது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கு இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடியது. என்னுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுளோடு உள்ள உறவை விட்டு விட்டேனா? என்னுடைய ஆலயத்தில் நான் வேலை பார்க்கிறேன், தன்னார்வமாக பணியாற்றுகின்றேன், என்னுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துகின்றேன், என்னுடைய ஆலயத்தில் எல்லா காரியங்களிலும் நான் முதலிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் நம்முடைய ஆதி நிலை இறை உறவை, கடவுளோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போன தருவாயிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? என்னுடைய ஆலயத்தில் நான் இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடைபெறாது என்று சொல்லுகின்ற நாம் கடவுளோடு உள்ள உறவிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஊழியமா உறவா? ஊழியத்துல 3 வகை இருக்கு. ஒன்று ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, முழு நேரமாக கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். இரண்டாவது பகுதி நேரமாக பணி செய்யக்கூடியவர்கள். மூன்றாவது தன்னார்வமாக பணி செய்யக்கூடியவர்கள். முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியம், தன்னார்வ ஊழியம். இந்த 3 ஊழியங்களுக்கும் கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருக்கின்றார், விசேஷித்த வழிநடத்துதல்களை கொடுத்திருக்கின்றார். இந்த 3 ஊழியங்களுக்கும் விசேஷித்த ஒழுங்குகளை கொடுத்திருக்கின்றார். பகுதி நேர ஊழியம் என்பது முழு நேர ஊழியத்தோடு இணைத்து போய் செய்யலாத ஒன்று. தன்னார்வமாக செய்கின்ற ஊழியத்தோடு முழு நேர ஊழியத்தை தொடர்புபடுத்த இயலாதது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி காரியங்கள், கிரமங்கள், ஒழுங்குகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தன்னார்வமாக பணி செய்கிறவர்கள் எப்படி செய்ய வேண்டும், முழு நேரமாக பணி செய்கிறவர்கள் எப்படி செய்ய வேண்டும், பகுதி நேரமாக பணி செய்கிறவர்கள் எப்படி செய்ய வேண்டும், இந்த காரியங்கள் திருமறையிலே அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் ஒன்று முழு நேரமாக பணி செய்து கொண்டிருக்கலாம் கடவுளுக்காக, பகுதி நேரமாக பணி செய்து கொண்டிருக்கலாம், தன்னார்வமாக நாம் பணி செய்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில சண்டே ஸ்கூல் டீச்சரா, பிபிஎஸ் டீச்சரா, அல்லது ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்களாக, அல்லது ஏதோ ஒரு கூடுகையை நடத்துகின்றவர்களாக, அல்லது கர்த்தருடைய ஆலய ஆராதனைகளை செய்தி கொடுக்கின்றவர்களாக, அல்லது ஆராதனைகள்ல நாம் பாடுகின்றவர்களாக ஏதோ ஒரு பணியை நாம் செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த பணியின் நிமித்தமாக நாம் கடவுளுடைய உறவை விட்டு விட்டோமா? அந்த பணியின் நிமித்தமாக கடவுளுடைய உறவை விட்டு விட்டோமா? ஏன் நாம் கடவுளோடு உள்ள உறவை காட்டிலும் இந்த பணிகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து விடுகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை திருமறை அடிப்படையிலே 2 காரியங்களை, 2 முக்கியமான தலைவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற 2 முக்கியமான தலைவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? எப்படி நம்முடைய மினிஸ்ட்ரியையும் நம்முடைய கடவுளோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நாம் தோற்று போனதற்கு காரணம், நம்மால பேலன்ஸ் பண்ண முடியல. கடவுளுக்காக ஓடி ஓடி கடவுளுடைய பாதத்தில் இருப்பதை விட்டுவிட்டோம். அல்லது நாம் பல நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை காட்டிலும் நம்முடைய வெளிப்புற செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, முதலாவது நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம், மோசே என்கின்ற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து. மோசே என்கின்ற மனிதனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவன் ஒரு மிக சிறந்த தலைவனாக பழைய ஏற்பாட்டில் அடையாளம் காணப்பட்டவன். எப்படி அவன் மிக சிறந்த தலைவனாக அடையாளம் காணப்பட்டான்? எப்படி மோசே தலைவராக? யாருக்கு தலைவராக இருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வழிநடத்தி வந்த ஒரு தலைவர் இந்த மோசே. இந்த மோசே வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற காரியம் என்ன? ஊழியமா உறவா? முதலாவது நேரிய மனப்பான்மை. இந்த நேரிய என்கின்ற வார்த்தை கன்னியாகுமரியில
அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தமிழ் சொல். இந்த நேரிய என்கின்ற வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்துகின்ற சொல் உண்மை. ஆங்கிலத்தில் ட்ரூத். நேரிய மனப்பான்மை, உண்மையுள்ள மனப்பான்மை, நேர்மை என்று நாம் சுருக்கமாக சொல்ல முடியும். ட்ரூத்ஃபுல் மினிஸ்ட்ரி. இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே அதிகமாக செய்ய வேண்டும், அதிகமாக செயல்பட வேண்டும், அதிகமாக எதையாவது புரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய உறவை விட்டுவிட்டதுனால நம்மிடத்தில் உண்மை இல்லை. உண்மை இல்லைனாலே there is no relationship with God. நம்முடைய செயல்பாடுகள்ல, நம்முடைய பணிகளிலே எங்கு உண்மை இல்லையோ அங்கு கடவுள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, இயேசு சொல்கின்றார், நானே வழியும் சத்தியம் உண்மையுமாய் இருக்கின்றேன். எங்கு உண்மை இல்லையோ, எங்கு நேரிய மனப்பாங்கு இல்லையோ, எங்கு ட்ரூத்ஃபுல் மென்டாலிட்டி இல்லையோ அங்கே கடவுள் இல்லை, கடவுளோடு நம்முடைய உறவு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம், மோசே குறித்து எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். மோசே கடவுளுடைய வீட்டிலே உண்மையுள்ளவனாக இருந்தானாம். அவன் உண்மைக்கு அடிப்படையாக இருந்தது என்ன? மோசேயுடைய உண்மைக்கு அடிப்படையாக இருந்தது என்ன? கடவுளோடு உள்ள உறவு, கடவுளோடு இருந்த ஒரு ஐக்கியம். மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. அந்த அளவிற்கு அவன் கடவுளோடு என்ன செய்தானா? உறவிலே அவன் ஸ்திரப்பட்டு இருந்தான். எத்தனை நாள் மோசே உபவாசம் இருந்தார்? டோட்டலா 80 120 அப்படின்னு சொல்றவங்க வசன ஆதாரத்தோட எனக்கு எழுதி விடுங்க. 120 80 மற்றவங்க கண்டுபிடிங்க. 120 80 40 நாள் சீனா மலைக்கு கட்டளை வாங்க மட்டும் போனார். அதான் நமக்கு தெரியும். அப்படிதானே? மோசே 10 கற்பனையை வாங்குறதுக்கு சீனாய் மலைக்கு போகும்போது 40 நாள் அவர் தண்ணி குடிக்கல, சாப்பிடணும். ஜனங்கள் கீழே இருந்து என்ன செய்தாங்க? ஒரு மிருகத்தை ரெடி பண்ணி பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. ஆனா மோசே அங்கு தேவனுடைய சமூகத்தை உபவாசித்திருந்து கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மோசேயுடைய உண்மையான ஊழியத்தின் வெற்றி அவன் கடவுளோடு தரித்திருந்த நாட்கள். ஏன் மோசையால் அவ்வளவு உண்மையாக இருந்த முடிந்தது? மோசை இறங்கி வருகின்றார், அந்த கன்றுக்குட்டி நிமித்தமாக ஜனங்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் மோசே தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்தினார், தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தினார். ஆகதான் கடவுள் மோசையை குறித்து சாட்சி பகிர்ந்தார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த சர்டிபிகேட்டை யார் கொடுத்தார்? இந்த சர்டிபிகேட்டை யார் கொடுத்தார்? ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கின்றார். யாத்ராகமத்தின் புத்தகம் யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். என்னாகும் 12:3 நம்பர்ஸ். என்னாகும் 12:3 கடவுளை இந்த சாட்சியை கொடுக்கின்றார். எந்த சூழ்நிலையில் திரும்ப அந்த சாட்சியை அவர் கொடுக்கின்றார்? என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? மிகுந்த சாந்தமுள்ளவனாக இருந்தான். கடவுளை சாட்சி கொடுக்கிறாரு. எந்த சூழ்நிலையில? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? எத்தியோப்பியா ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தான். இப்போ ஆரோனும் மிரியாமும் போய் மோசேட்ட போய் நிற்காங்க. இந்த மோசே எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் முடித்தவன். ஆகவே மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கின்றார்கள். இது எல்லாம் 12ஆம் அதிகாரத்தில் நடக்குது. தொடர்ச்சியா நீங்க வாசித்தீங்கன்னா மோசே என்ன செஞ்சிருவாருன்னா, தம்முடைய மாமனார் பேச்சை கேட்டு பகுதி பகுதியா பிரிச்சிருவாரு. மோசையனுடைய மாமா எத்திரோ அது ரகுவேன்னு சொல்லுவாரு, நீர் ஒருத்தரே எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா கஷ்டம். 100 பேருக்கு தலைவர், 1000 பேருக்கு தலைவரை ஏற்படுத்தி அவர் உண்மையுள்ள மனுஷர்கள் தேர்ந்தெடுத்து தெரிந்து வையும். அப்ப மோசை என்ன செஞ்சிருவாரு? அதற்கு போல தலைவர்களை ஏற்படுத்தி வச்சிருவாரு. இங்க 12ஆம் அதிகாரத்துல ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ விவாகம் பண்ணிட்டாரு மோசை. இது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து மோசே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களுடைய மாமனார் பேச்சை கேட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு போட்டு மோசை குற்றச்சாட்டு. சும்மாவே மனைவி பேச்சை கேட்டு மோசை போயிட்டு இருக்காரு, மோசை மீது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து மாமனார் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து இப்ப மாமனார் பேச்சை மாத்திரம் ஒய்ஃபோட தம்பியா அந்த நாள்
அங்க கொடுக்கக்கூடிய சகோதரன் ஓபாவுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சுட்டு ஓபா சொன்னாரு, நீ எங்க கூடயே இருந்திருப்பான்னு மோசே சொல்லிட்டாரு. எங்க 10:29 என்ன ஆகும், நீ எங்க கூடயே வந்து உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். அப்ப அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, மோசே என்னும் தலைவன் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான், ஒய்ஃப் பேச்ச கேட்காம, மாமனார் பேச்ச கேட்காம. சரி, ஒய்ஃபு மாமனார் இப்போ தன்னுடைய பிரதரிங்களா மச்சான் பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சுதான். திஸ் இஸ் தி சர்டிபிகேட் ஃப்ரம் தி மேன். மனிதர்களிடத்திலிருந்து மோசே மீது வைக்கப்பட்ட காரியங்கள். 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்க கோராகின் புத்திரன் மோசேட்ட மட்டும் தான் கடவுள் பேசுவாரா, எங்களெல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி இப்போ மோசையினுடைய இருந்த அவருடைய லேவி கோத்திரத்திலிருந்து சிலர் எழுப்பிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் மோசைக்கு கொடுத்த சர்டிபிகேட் நாட் குவாலிஃபைட். அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் கடவுள் மோசைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு, என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன். என்னாகமத்தின் புத்தகம் 12:3 சொல்வது, அவன் சாந்த குணமுள்ளவன். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மோசைக்கு நடந்த பொழுது மோசை என்ன செய்யலாம், உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே முகம் குப்புற விழுந்துருவான். ஆரோட்டை மிரியாமை தர்க்கிக்கல, கோராகின் புத்திரரிடத்துல தர்க்கம் பண்ணவில்லை, அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தர்க்கம் பண்ணவில்லை. நேர ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய், ஆண்டவரே நான் முகம் குப்புற விடுகிறேன் அப்பா என்று சொல்லி ஆண்டவரோடு உள்ள தன்னுடைய உறவை பலப்படுத்தி கொண்டான். ஆகவேதான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், அவன் சாந்த குணமுள்ளவன். மோசை ஒரு தலைவன் தான். அவனுக்கு கீழாக 6 லட்சத்திற்கும் மேலான ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். மோசையின் மூலமாக தான் யாத்திராகமத்திலே செங்கடல் பிரிக்கப்பட்டது. அவர்களுக்கு இறைச்சி சாப்பாடாக கிடைத்தது. எகிப்தை காட்டில் சுதந்திரம் கிடைத்தது. அந்த ஜனங்கிட்ட மோசை இப்படிப்பட்ட தவறான காரியங்களை கேள்விப்படுகின்ற பொழுது மோசை கலங்கவில்லை, மோசையினுடைய கோபங்களை வெளிப்படுத்தவில்லை. அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக தேவனுடைய பாதத்திலே அப்படியே முகம் குப்பர விழுந்தான். இதுதான் கடவுளோட உள்ள உறவு. அப்பதான் கடவுள் சர்டிபிகேட் கொடுக்கிறார். சர்டிபிகேட் பை காட், என் வீட்டில் எங்கும் உண்மையில். இன்றைக்கு நம்முடைய நேரிய மனப்பான்மைக்கு கடவுள் அப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்க முடியுமா? நமக்கும் கடவுளுக்கும் இடையே சரியான உறவு காணப்படுமை என்றால் கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்க முடியும். நம்முடைய சாட்சியை கடவுள் எப்படி கொடுப்பாரு? நம்முடைய சாட்சியை எப்படி கடவுள் நமக்கு கொடுப்பாரு? ஒரு 10 பேர் வேலை பார்க்காங்க, நம்ம யாரை நல்லா வேலை பார்க்கன்னு சொல்லுவோம். யாரு நல்லா வேலை பார்க்காங்களோ அவங்க நல்லா வேலை பார்க்காங்க அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் அப்படியே குவாலிஃபை பண்ணுவாரு? கடவுள் நம்முடைய ஒர்க்கை பார்த்து அங்கீகரிக்கிறவரே கிடையாது. அந்த ஒர்க்குக்கு முன்ன என்றே என்னன்னா அவரோடு நம்முடைய உறவு. அவருடைய உறவு இருந்தா நம்மளோட ஒர்க்கை ரொம்ப சூப்பரா பண்ணுவோம். உறவு இல்லாம ஒர்க்கை நல்லா பண்ண முடியும். ஏன்னா நம்முடைய சுயத்திற்காக, நம்முடைய தற்புகழ்ச்சிக்காக எதையாவது நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆனா கடவுள் பார்வையில் அது சீரோ. கடவுளுடைய பார்வையில அது சீரோ. ஏன்னா பேசிக்கான எது இல்லை, கால் டிக்கெட்டே இல்லை, ரிலேஷன்ஷிப், கடவுளோடு உள்ள உறவே இல்லைன்னா எக்ஸாம் பேப்பர்ல என்ன எழுதினாலும் நம்முடைய நம்பர் அங்கே இல்லைன்னா வேஸ்ட். அப்படிதானே? கால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய நம்பரும் நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று. நம்ம 100க்கு 100 வாங்குற மாதிரி எழுதி இருந்தாலும் நம்முடைய நம்பர் நம்மோட கால் டிக்கெட் நம்பரோட மேட்ச் ஆகல, ஏதோ ஒரு தப்பான நம்பரை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ரிஜெக்டட், அந்த பேப்பர் ரிஜெக்டட். கடவுள் அங்கீகரிப்பதில்லை. அதே போலதான் நாம் கடவுளுக்காக எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு காரியங்களை செய்தாலும், நம்முடைய திறமைகளை பயன்படுத்தினாலும், கடவுளோடு இருக்கக்கூடிய பேசிக்கான ரிலேஷன்ஷிப் அதுல உண்மை இல்லாவிட்டால் கடவுள் எதையும் அங்கீகரிப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கடவுள் நம்முடைய பணிகளை பார்த்து நம்மை அங்கீகரிக்கின்ற ஒரு மனிதர் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்னா டாஸ்க் ஓரியன்டட் லீடர்ஸா செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சைக்காலஜில லீடர்ஷிப் ஒரு டெஸ்ட் உண்டு. டாஸ்க் ஓரியன்டட் லீடர், ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் லீடர். இந்த டாஸ்க் ஓரியன்டட் லீடர் என்ன செய்வோம் அப்படின்னா தனக்கு கீழே கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சே முடிச்சிடும். ஒன்லி டாஸ்க், நாட் அபவுட் பர்சன். அந்த ஒர்க்கை முடிப்பதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வார். எந்த தவறையும் செய்வதற்கு அவர் முன் வருவார். இது டாஸ்க் ஓரியன்டட் லீடர்.
இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் லீடர் அவர் அங்கு அன்பு மனிதாபிமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். கொஞ்சம் அவர் டாஸ்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் ஆனாலும் அவர் அங்கு களத்திலே நின்று பணியாற்றக்கூடியவர். டாஸ்க் ஓரியன்டட் லீடர் அங்கு களத்திலே நிற்பவர் அல்ல, ஆனால் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் தன்னுடைய பணியாளர்களோடு இருக்கக்கூடியவர். இன்றைக்கு கடவுள் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் தேடுகின்றார். நம்முடைய டாஸ்கை முடிச்சிட்டு போறதுக்கு இது நம்முடைய ஆபீஸ் கிடையாது. சர்ச், தி ஃபேமிலி ஆஃப் காட். இது கடவுளுடைய உறவை வெளிப்படுத்துகின்ற இடம். இது நம்முடைய டியூட்டியை நிறைவேற்றிட்டு போற நம்முடைய ஆபீஸ் கிடையாது. இஸ் எ ஹவுஸ் ஆஃப் காட். கடவுளுடைய இல்லம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை மிகுந்த நாணத்தோடு செய்ய வேண்டும். கடவுளோடு நம்முடைய உறவு சரியாக இருக்குமே என்றால் எப்படி செய்வோம்? உண்மையா செய்வோம். கடவுளோடு நம்முடைய உறவு சரியாக இருக்குமே என்றால் உண்மையாக செய்வோம். அந்த உண்மைத்தன்மையை தான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நம்மளுக்கு உண்மைத்தன்மை இல்லைனாலே எது வெளிப்படையா தெரிஞ்சிருந்தா கடவுளோடு உள்ள உறவு சரியாக இல்லை என்று சொல்லி நம்முடைய காரியங்களை ஏதோ ஒப்பேட்சலுக்காக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் செய்கின்ற காரியங்களை முழு மனதோடு செய்யவில்லை, கடமைக்கு என்று செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நாம் முதலாவது சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம் நேரிய மனப்பான்மை, உண்மையான மனப்பாங்கு, ட்ரூத்ஃபுல் மென்டாலிட்டி நம்மளத்துல காணப்படுகிறதா? ஏதோ ஒரு வகையில கடவுளுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற நாம் எப்படி செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்கின்றது? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். கடமைக்கென்று செய்வது அது உண்மையான காரியம் அல்ல. ஏதோ நம்ம தான் செய்தாலும் என்று செய்வது அது உண்மையான காரியம் அல்ல. செய்கின்றவற்றை திரும்ப செய்ய. நான் 12th படிக்கும்போது என்னுடைய பிசிக்ஸ் டீச்சர் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, செய்வன திரும்ப செய். செய்வன திரும்ப. செய்கின்ற காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். செய்கின்ற காரியங்களை உண்மையாக செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, குறுக்கு வழியிலே நம்முடைய காரியத்தை செய்து முடிப்பதற்கு முயற்சி எடுப்பது உண்மையான காரியம் அல்ல. நேரிய வழியில நேரிய மனப்பாங்கோடு நாம் செல்வதற்கு அழைக்கப்படுகின்ற இன்றைக்கு நாம் செய்கின்ற காரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்களா இருக்கின்றது? நம்முடைய மனப்பான்மை எப்பேற்பட்டதா இருக்கின்றது? நம்முடைய சபையோடு தொடர்புடைய V.S. அசரி ஐயா, கடந்த வாரத்துல தான் அவருடைய பிறந்த ஊர் வெள்ளாளை விசிட் பண்ணிட்டு வந்தேன். பிஷப் அசரியா அவர்களை குறித்து நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். திடப்படுத்த வகுப்பை நான் சொன்னேன். அவர்கள் ஒரு தோரணங்கள் பேராயராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது திடப்படுத்தல் ஆராதனை நடத்துவதற்கு ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊருக்கு போகும்போது நல்ல மழை, மாட்டு வண்டியில போறாரு. இப்ப மாட்டு பயணத்தை செய்ய மாட்டேங்குது. உடனே ரைட் அங்கே ஒரு இடத்துல தங்கிடுறாரு. இப்ப மக்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? அந்த ஊர்ல திடப்படுத்தலுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் தான் போறாரு. மழை வெடிச்ச பிற்பாடு போறாரு. மக்கள் இருக்காங்க. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? கோயிலை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருப்போம், பிஷப் போயிருப்போம், மாறாரு இருந்தாங்க. போறாரு. போய் இப்ப திடப்படுத்தல பொதுவாக மாணவர்கள் மாணவிகள் இருக்கும் பொழுது சாப்பிட்டீங்கன்னா அது பேராயரையோ விவாதிப்பது வழக்கம். அவர்களோடு கேள்வி. அப்போ பேராயர் அசரியாருடைய பழக்கம் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் சந்திப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 minutes 10 minutes கொடுத்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். கிட்டத்தட்ட ஒரு 3 hours எழுந்திருப்பாரு வச்சுருவோம். ஒரு 30 பேர் நாளே ஒரு கொஞ்சம் நேரம் இழுத்துரும். முடிச்சுட்டு அங்குள்ள குருவான அழைத்து இன்றைக்கு திடப்படுத்தல் ஆராதனை கிடையாது, no one qualified அப்படின்னு எழுதி வச்சுட்டு லிஸ்ட்ல சைன் போட்டு போயிட்டாங்க. இது அவருடைய நேரிய மனப்பான்மையை வெளிப்படுத்துகின்றது. திடப்படுத்தலுக்கு ஆயத்தமில்லாத ஒருவரும் திடப்படுத்தலிலே பங்கு பெற முடியாது என்று வைராக்கியமாக நேரிய மனப்பான்மையோடு கர்த்தருடைய பணியை செய்த பேராயர் அசரியா ஐயா அவர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய காரியம் இது ஒரு பேராயருடைய பணி. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பணிகள், நாம் தன்னார்வமாக செய்யக்கூடிய சின்ன சின்ன பணிகள் இருந்து நம்ம குறுக்கு வழியில முயற்சி பண்ணுகிறோமா? நேரிய மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் கடவுள் விரும்புகின்ற குவாலிட்டியை கொடுக்கணும். இன்றைக்கு எது சிறந்த ஊழியத்தின் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது என்றால் குவாலிட்டி. எண்ணிக்கையை பார்த்து நம்ம நம்பிடுறோம். God doesn't like quantity, He likes quality.
ஒரு பொருள் வாங்குறோம், அரிசி வாங்குறோம், அரிசி ஃபுல்லா கெட்டு போன அரிசி 100 மணி இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு வருவோமா? கொண்டு வர மாட்டோம். 1 கிலோவா இருந்தாலும் நல்ல அரிசியா இருக்கும். அதே போல கடவுள் விரும்புவது குவாலிட்டியான தலைவர்கள், குவாலிட்டியான ஒருங்கிணைப்பாளர்கள், குவாலிட்டியான தன்னார்வ பணியாளர்கள். எண்ணிக்கை முக்கியமல்ல. கடவுளுடைய பார்வையில நம்முடைய தரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளே ஒரு கம்பெனி வச்சு நடத்துறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். ஏகப்பட்ட வேலை கிடைக்க நினைப்போமா? நல்லா வேலை பார்க்க 2 பேர் போது நினைப்போமா? 2 பேர் 10 பேர் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. God expect quality, not quantity. இது எங்க டிகே சார் பெருமாள்புரத்தில் இருக்காங்க, ஜான்ஸ் காலேஜ்ல வைஸ் பிரின்சிபல் இருந்தாங்க. அவங்க பிரேயர்ஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் குவாலிட்டியை நம்ம உருவாக்கணும். குவாலிட்டி கிடையாது, அதிகத்தை பார்த்து நம்பி விடாதீர்கள். குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி எப்போ வரும்? கடவுளோடு நாம் இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து, கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை வைத்து. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு பணியின் வெற்றி, ஒரு வேலையின் வெற்றி என்பது அதனுடைய தரத்தில் அமைந்திருக்கிறது, எண்ணிக்கையில் அல்ல. ஒரு பணியின் வெற்றி அதிக காலத்தில் இருப்பதல்ல, குறைந்த காலத்திலும் தரமான காரியங்களை உண்மையாக செய்வதிலே அமைந்திருக்கிறார். அதுதான் மோசே செய்வார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மோசே கானான் உள்ள வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியல. அந்த ஜனங்கப்படுத்தின பாடல மோசே கோபப்பட்டு கண்மலை அடிச்சு கடவுளே மோசை அடக்கம் பண்ணி, அங்கு அந்த எபிரேய பதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அங்கு முத்தம் செய்து அடக்கம் பண்ணப்பட்டார். மோசையை கடவுள் தண்டிக்கல, முத்தம் செய்து அவனுக்கு ஒரு ஓய்வை கொடுத்துட்டார். அவ்வளவுதான், முத்தம் கொடுத்து ஓய்வை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நண்பர்களே, கானான் உள்ள வரைக்கும் மோசை வழிநடத்திட்டு போல. ஆனால் மோசே அந்த நாட்களிலே உண்மை உள்ளவனாக இருந்தான், சார்ந்த குணம் உள்ளவனாக இருந்தான். காலங்கள் முக்கியமல்ல, எண்ணிக்கைகள் முக்கியமல்ல, தரமும் உண்மையும் முக்கியமானது. அந்த நேரிய மனப்பான்மை எப்பொழுது வரும்? நாம் திராட்சையோடு இணைந்து நிற்கின்ற பொழுது, கொடிகளாகிய நாம் திராட்சை செடியோடு இணைந்து நிற்கின்ற பொழுது, சரீரத்தின் உறுப்புகளாகிய நாம் தலையாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நிற்கின்ற பொழுது, அந்த உறவு நிலைத்து நிற்கின்ற பொழுது நல்ல கனிய கொடுக்க முடியும், நல்ல கனிய கொடுக்க முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் யாரோடு நிற்கின்றோம்? திராட்சையோடு நம்முடைய கொடி இருக்கின்றதா, அல்லது கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடிய காரியங்களோடு நம்முடைய கொடி இணைந்து நிற்கின்றதா என்பதை நம்ம சிந்தித்து பாருங்க. நல்ல ஒரு இதெல்லாம் பாயாசம் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ 2 டேஸா நம்ம நிறைய கறி சாப்பிட்றதுனால கறியை எடுக்கிற பாயாசம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த பாயாசத்தை முதல்ல நான் ஊத்துறேன், கசக்கு பாயாசம் கசக்கு. அவங்க பாயாசத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, சீனியை போடுவதற்கு பதிலாக எதையோ ஒன்று மாற்றி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ பாயாசம் கசக்கு. இப்போ 2வது கிளின்டன் வந்து ஊற்றுறோம், என்ன செய்யும்? பாயாசம் கசக்க தான் செய்யும். 3வது அருண் வந்து ஊற்றுறோம், பாயாசம் யார் ஊற்றினாலும் என்ன செய்யும்? சட்டியில் இருக்க பாயாசமே கசப்பு, உள்ள சீனி போடலாம், வேற எதை போட்டாங்க. அப்போ பிரச்சனை இருக்க ஊற்றுறவங்க இல்லை, உள்ள இருக்க பாயாசத்தை மிஸ்டேக். அப்போ அங்கு கடவுளோடு உள்ள உறவு நம்ம எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய கனிகள் வெளிப்படக்கூடியது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இணைந்திருக்கக்கூடிய கடவுளோடு இணைந்திருப்பதை விட்டுவிட்டு நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம். கடவுளை விட்டு எங்கேயோ தூரம் போய் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே உண்மை இல்லாமல் நாம் செயல்பட வேண்டிய நிலைமை வருகின்றது. 2வது, மோசைக்கு அடுத்து யார் தலைவராக வந்தாரு? யோசுவா தலைவராக வந்தார். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகின்ற காரியம் ஊழியமா உறவா? 1வது நேரிய மனப்பான்மை, 2வது நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். யோசுவாவுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகின்ற 2வது பாடம். யோசுவாவுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகின்ற 2வது பாடம் நேர மேலாண்மை. யாத்திராகமம் 33:11 வசனத்தை வாசிப்போம். பின்பகுதி. மோசேயுடைய வேலைக்காரன், பணிவிடைக்காரன், சர்வெண்ட் ஆஃப் மோசஸ்,
சர்வெண்ட் ஆஃப் காட் கூட அங்க போடல, கர்த்தருடைய வேலைக்காரன் கூட அங்க போடல. மோசையுடைய வேலைக்காரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகல. யார் இந்த யோசுவா? யார் இந்த யோசுவா? நுனியகுமாரன யோசுவா. இந்த யோசுவாவுக்கு என்ன திறமை இருக்கு? அவன் ஒரு சிறந்த யுத்த வீரன். He was a soldier. ஒரு நல்ல யுத்த களத்தில் நின்று போர் செய்யக்கூடிய யாத்திராகமத்தின் தொடக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யோரும் ஊரும் இந்த யோசுவாவும் தான் யுத்தம் பண்ணுவாங்க. மோசே இருந்து கைகளை தூக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த யோசுவா யுத்த களத்தில் நின்றவன், யுத்தத்திலே சிறந்தவர். மோசையுடைய காலத்தை கண்டிலும் யோசுவாவுடைய காலத்தில் அதிக யுத்தம் நடைபெற்றது, அதிக ராஜாக்கள் ஜெயிக்கப்பட்டார்கள். யோசுவா சிறந்த யுத்த வீரன். இந்த யுத்த வீரன் இப்ப எப்படி இருக்கான்? மோசையின் வேலைக்காரனாக அடங்கி போயிருக்கின்றான். அவனுடைய பார்வைக்கு முன்பாக தன்னுடைய சரீர பலம் தெரியவில்லை, தன்னுடைய யுத்த யுக்தி தெரியவில்லை. இப்பொழுது நான் மோசைக்கு பணிவிடைக்காரன் என்ற சிந்தை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருக்கின்றான். அவனுடைய நேரத்தை கடவுளுடைய சமூகத்தில் இருப்பதற்கு கொடுத்தான். ஏன் மோசைக்கு அடுத்து கடவுள் யோசுவாவை தெரிந்தெடுத்தார்னா, யோசுவா யுத்த வீரன் தெரிந்தெடுக்கல, யோசுவாவுக்கு பல காரியங்கள் தெரிந்தெடுக்கல, மோசையோட இருந்தாங்க கடவுள் தெரிந்தெடுத்தாங்க. அதனால யோசுவாவுக்கு ஆசீர்வதிக்கும் போது மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசையோடையே இருந்ததுனால கடவுள் யாரை தெரிந்தெடுத்தாரு? யோசுவாவை தெரிந்தெடுத்தார். மோசையோடு இருந்தது அங்கு கடவுளுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்த நேரங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த யோசுவாவுக்கு யோசுவான் பேராட்சி கொண்டதே யார் தான்? யாரு? மோசை. அது வரைக்கும் பேர் ஒசையா. மோசை தான் யோசுவான்னு ஒரு நேம் வச்சு கூப்பிடுறாரு. அந்த அளவிற்கு மோசைக்கும் யோசுவாவுக்கும் இடையே ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருந்தது. அந்த அளவுக்கு யோசுவாவுக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருந்தது. இப்பொழுது கர்த்தர் யோசுவாவை சிறந்த தலைவனாக தெரிந்திருக்கின்றார். The servant of Moses became servant of God. அப்ப servant of God மாறுவதற்கு முன்ன அவனுக்கு இருந்த ஒரு ட்ரைனிங் பீரியட் servant of Moses. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ட்ரைனிங் பீரியட் நம்ம விரும்புவதில்லை. உருவாக்கப்படுகின்ற நேரங்களை நாம் விரும்புவதில்லை. கர்த்தர் நம்மை உடைத்து பயன்படுத்தக்கூடிய நேரங்களை உருவாக்குவதில்லை. நம்ம அதுக்கு முன்னையே நம்ம என்ன விரும்புகின்றோம்? நாம் தனித்து செயல்பட விரும்புகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நேரங்களை நாம் உருவாக்குவதற்கு கொடுக்கவில்லை, உருவாக்குவதற்கு கொடுக்கவில்லை. இன்றைக்கு நாம் எப்படி கடவுளுடைய சமூகத்தில் நம்ம ஆயத்தப்படுத்துகின்றோம்? கடவுளுடைய பணிக்காக நம்ம எப்படி நம்ம ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம்? ஸ்டேஜ்ல நின்று ஒரு டான்ஸோ ஒரு காரியத்தை செய்வது பிஹைண்ட் தி ஸ்டேஜ் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? ஸ்டேஜுக்கு பின்னோடி நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டது? கடவுளோடு நாம் செலவழிக்கக்கூடிய நேரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கின்றது? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம், கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் செயல்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருந்தேதான் ஆக வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மோசே யோசுவா இருந்து ஆசிரியர்களாக இருக்கான். யோசுவா 1 என்று சொல்கிறது, யோசுவாவுடைய வாயை விட்டு நியாயப்பிரமாண புஸ்தகம் விலகவே இல்லை. யோசுவா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் தேறினவனாக இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா மிக சிறப்பாக வழிநடத்தி கானான் தேசத்தை அவன் பங்கிட்டுக் கொடுப்பதற்கு அவனுக்கு மிகச்சிறந்த அடித்தளமாக இருந்தது. மோசே கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள் உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள் உருவாக்கப்பட வேண்டும். நீங்க கோர்ட்ல லாயருக்கு படிச்சவங்க பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு சீனியர் லாயருக்கு கீழே ட்ரைனிங் போடுவாங்க. சீனியர் லாயருக்கு கீழே ட்ரைனிங் போடுவாங்க. அது மாதிரி பிஎட் படிக்கிறவங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சருக்கு கீழே ட்ரைனிங் போடுவாங்க. இது உலக ரீதியாகவே நமக்கு தேவைப்படுகின்ற காரியங்கள். உலகம் அதற்கு நமக்கு இசைவை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாம நம்மளை ட்ரெயின் அப் பண்ணிக்கிட கடவுளுடைய காரியங்கள்ல நம்ம உருவாக்கப்படுவதற்கு நாம் தனித்து நிற்க பார்க்கின்றோம். நாம் மோசையோடு யோசுவா உருவாக்கப்பட்டது போல உருவாக்கப்படுகின்ற காலங்களை நம்ம விரும்பவில்லை. ஒரு பிஎட் படிக்கிற டீச்சர், நான் ஸ்கூல்ல இத்தனை நாள் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் நேரா போய்
ஒரு ஸ்கூல்ல பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுன்னு சொல்ல முடியுமா? பிஎட் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஐடி ஃபீல்டுல இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்றைக்கு கடவுளுடைய பணிக்காக நாம் உருவாக்கப்படுகின்ற நேரங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கின்றோமா? கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நம்ம எப்படி ஆகிடுறோம்? எல்லாம் தெரிஞ்சவங்க போல மாறிடுவோம். நாம் பல நேரங்களில் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம நமக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சுட்டு கடவுளை விட்டு பல மைல் தூரமா ஓடினா யாருக்காக தான் செயல்படுறோம்? யாருக்காக தான் ஓடுவோம்? கடவுளுக்காக தான் ஓடுவோம், கடவுளுக்காக தான் செயல்படுறோம். ஆனா கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. கடவுள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை விட்டு எங்கேயோ போயாச்சு. கடவுளை விரும்புவது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் உருவாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மிக சிறந்த ஆண்டவருடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு தனித்திருந்தாக வேண்டும். நாம் உருவாக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அநேக அரசு அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப வந்தா நான் இந்த அமைச்சர் கூட நான் பயணிக்கின்றேன். ஆனா அங்க பார்க்கிற அமைச்சருக்கு எடுபடி வேலையா இருக்கும். கவர்மெண்ட் ஆபீசரா இருந்து அமைச்சருக்கு எடுபடி வேலை பார்க்கணும். ஆனா அதே மனப்பாக்கு கர்த்தருடைய ஆலயத்துல வருவதில்லை. இங்க வந்த பிற்பாடு நான் எவ்வளவு பெரிய மனிதன் என்கின்ற சிந்தை தான் வருகிறது. குனிஞ்சு ஒரு வேலை பார்ப்பதற்கு நம்முடைய இருதயம் கடவுளோடு பக்குவப்படவில்லை. நம்முடைய டீசன்சியை ரொம்ப கர்த்தருடைய ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எல்லா காரியத்திலுமே நம்ம போஸ்ட் மாடர்னிசம் அதிநவீன காலத்தில் நம்ம போய்கொண்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுளோடு நம்முடைய ஐக்கியம் இருக்குமே என்றால் நீங்களும் நானும் எப்படி இருப்போம்னா, ஆண்டவருடைய ஆலயத்துல நாம் ஒன்றுமில்லை என்று அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம காணப்படுவோம். ஒரு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி அப்பொழுது அவருடைய சர்ச்சுக்கு ஒரு மீட்டிங்க்கு ஒருத்தர் வாரார். அவர் அடிக்கடி இந்த பேங்குக்கு போகக்கூடியவர். உள்ள போறாரு, ஒரு மனுஷர் சாரத்தை கட்டிட்டு இருந்து அவளை சேரை இருந்து போட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. வந்த ஆள் பார்க்குறீங்க, எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு பார்க்க போய் கேட்டுறது, நீங்க அந்த பேங்க்ல தான் வேலை பார்க்கீங்க, அங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க உயர்ந்த பொறுப்புல. ஆமா, அப்புறம் ஏன் இப்படி இருக்கு வேலை பார்க்கீங்க, வேற ஆளை இல்லையா? நீங்க சொன்னா வேலை பார்க்கல. இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துல நானும் சாதாரணமான மனிதன் என்பதற்கு கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுளோடு நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்குமே என்றால் நாம் கர்த்தருடைய ஆலயத்துல சாதாரண மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுளோடு நம்முடைய ஐக்கியம் சரியாக இல்லை, நான் கடவுளுடைய பிள்ளை என்கின்ற ஐக்கியம் சரியாக இல்லை என்றால் கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளையா செயல்பட மாட்டோம். ஏதோ ஒரு மூன்றாவது நபரத்தோடு நம்ம செயல்பட்டு கொண்டிருப்போம். பேசிக் எங்க இருக்கு? கர்த்தரோடு உள்ள ஐக்கியம். இஃப் ஐ am a child of Jesus Christ, house of God. What is house of God? இது என்னுடைய வீடு. நான் இயேசுவுக்கு பிள்ளைனா ஆலயம் என் அப்பா வீடு. அந்த எண்ணம் என்னிடத்திலே காணப்படும். நான் எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், நான் எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் செய்கிறவராக இருந்தாலும், இது எனக்கு என்னது? அப்பா வீடு என்கின்ற எண்ணம் நம்மிடத்துல காணப்படும். இதற்கெல்லாம் பேசிக் நம்ம கடவுளோடு அதிகமாய் செலவழிக்கக்கூடிய நேரம், கடவுளுடைய ஆலயத்துல அதிகமாய் செலவழிக்கக்கூடிய நேரம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, யோசுவா அநேக யுத்தங்களை சந்தித்த ஒரு தலைவன். யோசுவா எத்தனை ராஜாக்களை முறியடிச்சான்? 5. மோசே ரொம்ப கம்மி. ஒரு அதிகாரத்துல இந்த ராஜா பேர் வரும். 31 ராஜா மோசே 2 4 அவ்வளவுதான், 1 டிஜிட் தான். ஆனா யோசுவா 31 ராஜாக்களை முறியடித்தவன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரோடு அதிக நேரத்தை செலவிச்சாங்க. யோசுவாவுடைய காலகட்டத்துல எரிகோவை சுத்தி 7 நாள் ஜெயிச்சிட்டாங்க. ஆயி பட்டணத்துல போனோன்னு தோச்சு போயிட்டாங்க. ஆயி பட்டணத்துல தோச்சு ஆகான் என்கின்ற ஒரு மனிதன் செய்த தவறுனால இப்போ யோசுவா என்ன செய்யலாம்? தன்னோட லீடர் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் முகம் குப்புறது, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம்? இதுதாங்க நமக்கு நம்முடைய நேரத்தை கடவுளோடு செலவழிப்பது. அவன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால, தன்னுடைய யுத்த திறமையால அடுத்து எப்படி பிளான் பண்ணி ஆயுத ஜெயிக்கலாம் அவன் யோசிக்கணும். யோசுவா
தன்னுடைய யுத்த திறமையை வச்சுக்கிட்டு, தன்னுடைய ஞானத்தை வச்சுக்கிட்டு, தன்னுடைய படைபலத்தை வச்சுட்டு எப்படி ஆய்வை வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் போயிட்டு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் நம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். நம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். நம்ம கடவுள்கிட்ட இருந்து ட்ரெயின் அப் ஆகாம கடவுளை கூட பயன்படுத்த முடியாது. நம்ம செல்போன்ல 100% சார்ஜ் முடிஞ்சிட்டுனா பயன்படுத்த முடியாது. நம்ம சார்ஜ் போடணும். நம்ம கடவுளோடு இருக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் கடவுளுக்காக செயல்படுகிறோம். நம்முடைய ஆலயத்தை பல காரியங்களை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணி கடவுளோடு தரித்திருக்கக்கூடிய நேரங்களில் நாம் தோற்று போயிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்போ நம்முடைய உறவு கடவுளோடு எப்படி இருக்கிறது, என்னுடைய ஐக்கியம் கடவுளோடு எப்படி இருக்கிறது, கம்யூனிகேஷன் அதுதான் ஃபெல்லோஷிப், டைம் ஸ்பெண்டிங் அதுதான் ஃபெல்லோஷிப். எங்கே நேர குறைபாடு ஏற்படுகின்றதோ அங்கே ஐக்கியம் இல்லை. நாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி கடவுளுடைய பணிக்கே கொடுத்தாலும் தப்புதான். கடவுள் நான் பைபிளே இன்னைக்கு வாசிக்காம இன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்றதுக்கு பிரசங்கம் எடுத்தாலும் தப்பு தான். பர்சனலா இருந்து ஜோம் பண்ணாம, பர்சனல் டிவோஷன் எடுக்காம இன்னைக்கு நான் வந்து ஒரு பிரேயர் பண்ணாலும் தப்பு தான். ஆண்டவரோடு நேரம் செலவழிக்காமல் நாம் கடவுளுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும் அது தவறான காரியம். ஆண்டவருக்கென்று நான் கொடுக்கக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட நேரங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் கூட தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது. கடவுளுக்காக எதையாவது செய்ய வேண்டும், என்னுடைய திறமையை கடவுளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற நாம் எங்க காத்திருக்கணும்? ஆண்டோடைய பாதபடியில காத்திருக்கணும். எப்படின்னா, இன்னைக்கு வாழ்ந்தவர்கள் காலகட்டங்கள்ல எக்ஸாமுக்கு படிக்கவே மாட்டாங்க. எப்படியும் இன்டர்வியூல ஒரு 50 லட்சம் கேப்பா கொடுத்து உள்ள வந்துடலாம். எப்படியும் ஒரு 50 லட்சம் கேப்பா கொடுத்து, ஆனா படிப்பு அந்த ஆரம்ப கட்ட அந்த அடிப்படை என்ட்ரன்ஸ்ல கூட அவங்களுடைய முழுமையான மதிப்பெண்கள் பெற்றிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு கடவுளையும் நம்ம அப்படிதான் பார்த்துக்கலாம். உலகத்துல ஒருவேளை நம்ம லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாம். ஆனா கடவுளுடைய பார்வையில நீங்களும் நானும் நம்முடைய திறமைகளை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய நாணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய பலத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவரை நான் அதிகமாக பயன்படுத்துவேன். கடவுளுடைய உறவோடு திராட்சை செடியோடு நிலைத்து நிற்பவர்களை அதிகமாக பயன்படுத்த அந்த யோகன் 15 சொல்கிறது, என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்துவுக்குள்ள பாருங்கள், ஆண்டவரோட நினைச்சிருந்தா கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கின்றது நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் மோசே யோசுவா போல முகம் குப்புற விழுந்து நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதுதான் நாம் பலப்படுகின்ற நேரம், அதுதான் நாம் உருவாக்கப்படுகின்ற நேரம். எங்கள் தூய யோவான்களில் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பிரேயர் டீமை கொடுத்திருந்தாரு. அந்த பிரேயர் டீம் தான் எங்களை மிக அதிகமாக உருவாக்கின பிரேயர், ஒரு ஃபெல்லோஷிப். புதன்கிழமை தோறும் எங்களுடைய ஸ்டடியில் 10 மணிக்கு முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் 4-5 பேர் எங்களுடைய சேப்பல்ல கூடுவோம். யாரு பிரேயர் டீம் எவ்வளவு நேரம் போதோ அவ்வளவு நேரம் அந்த பிரேயர் எனக்கு சில நாள் 1 மணி 2 மணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் எங்களுடைய பிரேயர் ஃபெல்லோஷிப்பை மிக அதிகமான அளவுல பயன்படுத்தினார். யார்கிட்டையும் எங்களை செய்து கொடுக்க வாய்ப்பு கொடுங்க நாங்கள் கேட்டது கிடையாது. ஆனால் தூத்துக்குடி திருமணத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறோம். நம்முடைய திருமணத்துல 6 சபை மன்றங்கள்ல ஏதோ ஒரு சபைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 50 சபைகள்ல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவருக்கு கிருபை கொடுத்தார். எங்களுக்கு பெரிய ஊழியக்காரர்கள் பழக்கம் கிடையாது, பெரிய நபர்கள் பழக்கம் கிடையாது. ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்த பிற்பாடுதான் ஊழியத்தின் பாதைகளாம் பழக்கம். அடிப்படை என்னது? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த நேரம். ஒரு மினிஸ்ட்ரி புக் ஆகுதுன்னா இருந்து பல மணி நேரங்கள் ஜெபிப்போம். யாரு செய்தி கொடுக்கணும், யாரு பாட்டு படிக்கணும், என்ன செய்யணும், இந்த ஆயத்த இடத்துல இல்லாத பட்சத்தில் கடவுள் நம்மை பயன்படுத்த முடியாது, கடவுள் நம்மை செயல்படுத்த முடியாது. இந்த ஆயத்த இடத்துல வேண்டும். நம்முடைய திறமைகளை காட்டிலும் ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது
மிக மிக முக்கியமானது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே, என்னை நீர் அழைத்திருக்கிறீர், நான் எப்படி பயன்பட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து எங்களை உருவாக்கும். அது உருவாக்கப்படுகின்ற நேரங்கள், கர்த்தரை உடைத்து உருவாக்கப்படுகின்ற நேரங்கள், அது வலி நிறைந்த நேரமாக இருக்கலாம். அதுதான் நம்ம உருவாக்கக்கூடிய நேரங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். இப்படி ஊழியத்துக்கு நம்ம ஒரு இடம் போயிட்டு இருக்கோம். சில மேலே இழந்தவர்கள் சபை, நம்ம கிட்ட இருக்க மேலே இழந்தவர்கள் இல்லை, சிவசமுத்திரம் ஃபாஸ்டிங். அங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அன்னைக்கு நைட்டு அடைச்சாலை அம்பாசத்தில் செய்யறதுல ஒரு ஃபுல் நைட் ப்ரேயர், இந்த 2 புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அடைச்சாலை அங்கே மேலே இழந்தவர்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சிட்டோம். அங்கேருந்து அப்போ பஸ்ஸில் தான் போவோம். பஸ்ஸில் காற்று கடந்து போய் அடைச்சாலை போய் ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சிட்டோம். 12 மணிக்கு முடிச்சிட்டோம். அப்போ ஒரு ஃபோன் காலிங்கன்னா அடுத்த சண்டே சர்வீஸ் பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு நடத்த போக ஆள் இல்லை, அப்போ நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நைட்டில் தூக்கமும் போச்சு. ஆல்ரெடி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சாச்சு, ஒரு ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சாச்சு. அடுத்து புக் ஆகிட்டு அப்படின்னு தூங்கலை இருந்து அந்த மண்டபத்தில் இருந்து முழங்கால் போட்டு அதை நாளைக்கு எங்களை பயன்படுத்தும், எதையும் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆயத்தப்பட்டு சென்றோம். அந்த ஊருக்கு ஒரே ஒரு பஸ் தான் போகும். அந்த பஸ் எனக்கு வரல, 10 நிமிஷம் இன்னும் பார்த்தா வரல. இனி நடந்து தான் கொண்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் அந்த ஆராதனை நடத்தினோம், செய்தி கொடுத்தோம். அப்போ நான் ஆயத்தம் பண்ணியிருந்த பிரசங்கம் ஆலய இப்போதான் ஆலயத்தை கொடுத்த பக்தி வைராக்கியம். நான் உள்ளே போகிறேன், ஆல்ட்ரு ஃபுல்லாக புறாயிச்சோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆல்ட்ரை கூட கிளீன் பண்ணல. மக்களை கேட்டால் திருன்னு முடிக்க அந்த பிரசங்கத்தில் கேட்குங்க, சர்ச்சையை கிளீன் பண்ணாமல் ஆராதனை நடக்குது. கிறிஸ்துவுக்கு நண்பானவர்களே, கர்த்தர் முந்தின நாள் இரவே ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கி குறித்த செய்தியை கொடுத்தால் அதை தெளிவாக பேசினோம். கிறிஸ்துவுக்கு நண்பானவர், கடவுளுக்கும் மக்களுக்கு இடையே தூரம் அதிகமாக இருக்கு, ஆலயம் சுத்தமாக. இதுதான் வெளிப்பாடு. கிறிஸ்துவுக்கு நண்பானவர்களே, இப்படி நெருக்கடியான ஊழிய காலகட்டங்களிலும் ஆயத்தம் என்பது மிக முக்கியம் என்பதை எங்களுடைய தூய யோவான் கல்லூரி பிரேயர்ஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எவ்வளவு பிசிஷன்ல போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காம அடுத்த நாள் மைக்கவே பிடிக்க கூடாது அப்படின்னா எங்க டிகே சார் கட்சி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நம்ம பிரசங்கத்தை எடுக்க ப்ரிப்பரேஷன் சொல்லல, பிரசங்கத்தை எடுத்தது ரொம்ப ஈஸி. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரை நீர் என்னோடு பேசும். இன்றைக்கு ஏஐல அடிச்சா பிரசங்கம் வந்துடும். ஏன்னா எங்களுடைய கேட்டகிஸ்ட் குரூப்ல அப்படியே வந்து ஏஐ அடிச்சு ஏஐ தயாரிச்ச மெசேஜ் திருவசன தலைப்புக்கு ஏஐ மெசேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருது. இது ப்ரிப்பரேஷன் இல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு இடைப்படும், எங்களை உருவாக்கும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரோடு உருவாக்கப்படணும். அதான் நம்ம யூத் பசங்களுக்கு டிசைபிள்ஷிப் எடுத்த காலேஜ் சொன்னாங்க, நீ உன்னோட சைக்கிள் இருக்கும் போது அந்த சைக்கிளை கடவுளுக்காக பயன்படுத்த முன்னாங்கன்னா காரே வந்தாலும் பயன்படுத்த மாட்டேன். என்னது சைக்கிள் இருக்கும் போது ஆண்டவரே எனக்கு சைக்கிள் தான் இருக்கு, பைக் வரட்டும் நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னோம்னா பைக் வந்தவரை என்ன சொல்லுவான், கார் வரட்டும் நான் வெயில்படாமல் ஊழியத்துக்கு. கார் வந்த பிற்பாடு அடுத்து ஃப்ளைட்டு நினைச்சாலும் கனவுல கண்டாலும் கடவுள் கூப்பிடவே மாட்டார், பயன்படுத்தவே மாட்டார் அப்படின்னு காலேஜ் தானே கற்றுக் கொடுத்தாங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை கடவுளுக்காக பயன்படுத்தாத பட்சத்துல பெரிய காரியங்கள் இருக்கும்போது நமக்கு வாய்ப்புகள் இருக்காது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த உடஞ்ச ஏதோ ஒரு பொருளை வச்சு கடவுளுக்காக நம்ம பயன்படுத்தவில்லை என்றால் நம்மகிட்ட விலையுறந்த பொருளாக வந்த பிற்பாடு அது ஷோகேஸுக்கு தான் வீட்டில் இருக்கும், அது ஷோகேஸுக்கு தான் வீட்டில் நிற்கும். கடவுள் பயன்படுத்த வாய்ப்புகள் கொடுக்க மாட்டார். கொஞ்சத்தில் உண்மையா இருப்பவனை தான் அதிகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆண்டவர், அதிகத்தில் அதிகாரியாக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு காரியம் அதுல கடவுளுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க. அதை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். நம்ம பிரசங்கத்துக்கு வாசிக்கிற பைபிள் என்ன கிடையாது, வேதாகம வாசிப்பு கிடையாது. பிரசங்கத்துக்கு வீட்டில் வச்சு நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு வரோம், இன்னைக்கு நான் பைபிள் வாசித்துட்டேன்னு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. பிபிஎஸ் பிள்ளைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதிட்டேன், இதான் இன்னைக்கு நான் வாசிக்கக்கூடிய பைபிள் போர்ஷனும் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. மினிஸ்ட்ரி இஸ் நாட் ஈக்குவல் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட். The ministerial preparation is not equal with the personal devotion with God என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தனிப்பட்ட அனுபவம் கடவுளோடு தனியாக இருக்க வேண்டும். கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியங்கள்
தனியாக இருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம சரியாக பேலன்ஸ் பண்ணி போறது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நமக்கென்று ஆண்டவரோடு செலவழிக்கக்கூடிய நேரங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு வல்லமையான ஊழியர்கள் கர்த்தருடைய காரியங்களை வல்லமையாய் செய்கின்றார்கள் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருக்கக்கூடிய நேரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம படிக்கிறோம். அநேக ஜனங்களை அவர் சுகமாக்கினார். மாலை நேரத்தில் நைட்டோட நைட்டா எங்க போயிட்டாரு? மலைய மேலே ராத்திரி ஜெபித்தார். இந்த அனுபவம் வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஜெப நேரம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியர்களாக எங்களுக்கு தனிப்பட்ட ஜெப நேரங்களை ஒதுக்குவது என்பது கடினமான ஒரு காரியம். அப்பதான் ஒரு ஆளு பைபிளை திறந்து வச்சிருப்போம். அப்பதான் ஒரு ஆளு என்ன செய்வாங்க? பார்க்க வருவாங்க. போங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே ஒரு கவர்மெண்ட் ஆபீஸர் இப்போ என்ன பார்க்க முடியாது பரவாங்கன்னு சொன்னா வாயை மூடிட்டு போயிருவோம். நாங்க இப்ப பார்க்க முடியாது பரவாங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு இப்பதான் கொள்ளாத வேலை வந்ததாமோட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா அதே இது ஒரு தாசில்தார்ட்ட போய் நாளைக்கு வாங்க இன்னைக்கு உங்க காரியம் முடியாது அப்படின்னு சொன்னா அடுத்த வாயே திறக்க மாட்டோம் வந்துருவோம். இன்றைக்கு ஊழியர்கள் கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை அதிகமாய் செலவழிக்க முடியாத அளவிற்கு திருச்சபை நெருக்கடிகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஊழியர்களால் வல்லமையாய் செயல்பட முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஊழியர்கள் கர்த்தருடைய சமூகத்துல பலப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்துல அதிகமாய் அவர்கள் காத்திருக்க வேண்டும். நான் அடிக்கடி அதனால என்ன செஞ்சிருவேன், வண்டி எடுத்துட்டு நம்ம டைசிசன் லைவ்ல இருக்கிற கிளாரிட்டா சர்ச்சுக்கு போயிருவேன். பகல் நேரத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸும் அங்க இருக்காது. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்காமல் வல்லமையான காரியங்களை செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்ப ஏற்பட்ட காரியங்கள் நம்மளை காணப்படும். கலிடகுறிச்சியில முத்ராட்சையா அவங்க உபவாசம் இருந்து அதிகமாக சொல்லிருக்காங்க. கலிடகுறிச்சியில இந்த லெந்து காலத்துல 40 நாள் உபவாசம் நடக்குது. அந்த நாள்ல ஒரு நாள்ல எத்தனை பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? 80 பேருக்கு குறையாம உபவாசம் டெய்லி போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சபை 300 குடும்பம் இருக்கும். ஆனா 80 பேருக்கு குறையாம நம்ம 130 குடும்பத்தை வச்சு தெரிஞ்சவங்க கொடுத்துக்கு 50 பேருக்கு மேல வரமாட்டேங்க. பக்கத்து வீட்டுல வச்சுக்கிட்டே வரமாட்டேங்க. 80 பேருக்கு உபவாசம் கொடுங்க. ஐயா இன்னைக்கு உபவாசத்தோட பங்கு பெறுதாங்க. பிஷப் கண்டிப்பா நின்று இப்ப சீனியர் ஐயர்வான் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு உபவாசம்னா சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடாம வந்தா நாங்க பதில் சொல்ல முடியாது. எங்க வீட்டுல சாப்பிடாம போயிட்டாரு. இன்னைக்கும் அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியர்கள் நம்முடைய திருமணத்தில் பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஜெப வாழ்க்கை அவங்க பிரேயர் நேரத்தில் யாருமே ரிசீவ் பண்ண முடியாது. காலையில 11 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் எந்த ஆபீஸ் ஒர்க்கும் கிடையாது. எந்த ஒரு நபரும் தனிப்பட்ட ரீதியாக சந்திக்க முடியாது. அவங்களுடைய காரியங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆக வல்லமையான ஊழியர்கள் இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவங்க கடவுளோட நேரத்தை சரிங்க வெளியே இருந்து பார்க்க நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், வீட்டுக்கு அவங்க எடுத்து முடிக்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. வேற என்ன வேலை அவங்களுக்கு? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஊழியர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்காரர் ஒரு வல்லமை உள்ள ஜெபிக்கிற ஊழியராக இருக்க வேண்டும். கர்த்தரோட நல்ல உறவில இருக்கக்கூடிய ஊழியக்காரராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீசர்கள் அழைத்த பொழுது என்ன நோக்கத்தை வச்சார்? தம்மோடு இருக்கும். அதற்கு பிற்பாடு போய் பிசாசை துரத்தணும். அதுக்கு பிற்பாடு போய் சுவிசேஷம் சொல்லணும். முதலாவது கர்த்தரோடு இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நபர்களாக உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்முடைய சண்டே ஸ்கூல், நம்முடைய விபிஎஸ், நம்முடைய தன்னார்வமான பணிகளை செய்வதற்கு முன்பதாக நாம் கர்த்தரோடு எப்படி காத்திருக்கின்றோம்? நம்முடைய பிரேயர் டைரி நாம் எவ்வளவு நேரம் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக நாம் எவ்வளவு நேரம் அவர்களுக்காக ஜெபித்திருக்கின்றோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் 10ஆம் படிக்கும் போது என்னோட கொஞ்சம் வயசுல கூட வராங்க. நானும் எங்களுடைய யூத் ஃபெலோஷிப் தான் ஸ்டார்ட் பண்றோம். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போ இருந்து யூத் ஃபெலோஷிப் முந்தினா நாங்கள் 2 பேரும் கூடி ஜோம் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் இன்சார்ஜ். முந்தின நாளே நாங்கள் ஆயத்தமா ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாளைக்கு யூத் மீட்டிங்ல எங்களுக்கு ஆசீர்வாதம். 80 வாலிபர்கள் நாங்கள் பிரேயர் டே இருக்கு. 80 பேருடைய பெயரும் அந்த வருஷத்துல எழுதி வச்சிருந்தேன். 80 வாலிப ஆண்கள் இருக்காங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெப ஆயத்தம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஜெப நேரம் ஒரு காரியத்தை செய்து நம்ம கடமைக்கு முடிச்சுட்டு போயிடலாம். நல்லா வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல நின்று விட்டு போய்விடலாம். ஆனா ஒன்றையும் செய்து விட முடியாது. கனியை பெற்றுக்கொள்ள முடியாது. முதல் நாள் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். அடுத்து விபிஎஸ் டைரக்டராக 3 பேர் போனோம். ஒரு நாள் முழுவதும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு விபிஎஸ் ஊழியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜெபிக்கின்ற ஆயத்தம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் இல்லை. அதனால நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகள், சிஎஸ்ஐ திருச்சபைகள் ஊழியத்தில் விளைச்சலை பார்க்க முடியவில்லை. ஊழியர்கள் இதையோடு நின்று போய்விடுகின்றது. ஜெப
ஜெப ஆயத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய அனுபவம் முக்கியம். கர்த்தருடைய காரியங்களை ஸ்டேஜ்ல நின்று நம்ம செய்வதற்கு முன்பதாக, பாடுவதற்கு முன்பதாக நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பைபிளோட நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் நம்ம பைபிள்ல இருக்கா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டி நம்ம ஜெபம் பண்றோமா? நம்ம யூத் ஃபெலோஷிப் இன்சார்ஜஸ் அந்த டெய்லி நம்முடைய யூத் ஃபெலோஷிப்ல பிள்ளைங்களுடைய பெயர் நமக்கு தெரிஞ்சிருக்கா? ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமா? விபிஎஸ் டீச்சர்ஸா நம்ம வர போறோமா? அந்த 10 நாளாவது அந்த விபிஎஸ் பிள்ளைக்கு பேரை சொல்லி நம்ம ஜெபம் பண்றோமா? நம்ம ஆலயத்தில் இன்னைக்கு ஒரு பணிக்காக, சுத்திகரிப்பு பணிக்காக வைக்கிறோமா? அந்த பணிக்கு முன்பதாக நம்ம தனியாக இருக்க வீட்டில் ஆண்டவர் இன்னைக்கு நான் ஆலயத்தில் வேலை பார்க்க போறேன், ஆண்டவரே உண்மையாக நான் வேலை பார்க்கணும், வேலையில எந்த பாதிப்பும் வரக்கூடாது, பாதுகாப்பாக நான் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோமா? நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரை கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளோடு நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்குமே என்றால் நம்முடைய ஆலயத்தின் பணிகள் எப்படி தெரியுமா நடைபெறும்? எப்போ நம்முடைய ஆலயத்தை கிளீன் பண்ணணும்னு யார் வந்து கேட்பீங்க? மக்கள் வந்து கேட்கணும். அதுதான் மக்களுக்கும் ஆலயத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்புன்னு அர்த்தம். ஊழியர்கள் இன்னைக்கு சுத்திகரிப்பு எல்லாரும் வந்துருங்க. இது இன்னும் நம்ம கடவுளுக்கும் நமக்கு பெரிய விரிசல் அர்த்தம். இப்போ நாங்கள்லாம் இருந்துச்சுல, நாங்கள் எங்களுடைய குருவானவர்கள்ட்ட ஐயா இன்னைக்கு எங்களுக்கு லீவு, நாங்கள் கிளீன் பண்ண போறோம்னு போய் கேட்போம். இன்னைக்கு நம்ம லீவு டேயை பார்த்து அவளை எவ்வளோ இருக்காங்கன்னு ஷெடியூல் போட வேண்டியிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் கருத்து நிறையா பெண்களை எழுப்பிட்டு இருக்கிறோம், அப்பப்போ சர்ச்சை கிளீன் பண்ணிட்டு போறதுக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தன்னார்வ பணிகள் தான் ஆசீர்வதிக்கப்படும். ஷெடியூல் போட்டு பண்ணுகின்ற பணிகளுக்கு நன்மையே கிடையாது. ஆலயத்துல இருந்து ஆசீர்வாதமே கிடையாது. நீங்களா முன்னெடுத்து வரீங்கம்மா, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆலயம் எப்படி இருக்கு, இன்னைக்கு நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு வரீங்கம்மா. வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண பைபிள் வாசிக்க ஆலயத்தை குறித்து கர்த்தர் பேசணும், பேசி செயல்படுகிறோமா? அதுதான் வெற்றிகரமான ஒரு பணி, அதுதான் வெற்றிகரமான தன்னார்வ பணி. ஒருவேளை இது வித்தியாசமாக நமக்கு இருக்கலாம், ஒருவேளை இது கலகம் போன்று நமக்கு இருக்கலாம், ஒருவேளை இது நம்மளை கண்டுகிடாம தண்ணி தெளிச்சுக்கிட்டது போல கூட இருக்கலாம். இதுதாங்க உருவாக்கப்படுகின்ற நேரங்கள். உண்மையான கடவுளுடைய மனிதர்கள், உண்மையாக தன்னார்வமாக பணி செய்யப்படுகின்றவர்கள் உருவாக்கப்படுகின்ற காலகட்டம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி ஆயத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட எப்போ பாரம் வரும், எப்போ ஆத்மாவை குறித்த பாரம் வரும், எப்போ திருச்சபையை குறித்த பாரம் வரும்? கடவுளுடைய சமூகத்தில் காத்திருந்தாதான் பாரம் வரும். கடவுளுடைய சமூகத்தில் இருந்தாதான் பிறரை குறித்த பாரம் வரும். அப்படிப்பட்ட அனுபவம் இன்றைக்கு நமக்குள்ளாக வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளாக காணப்படும். பில்லிகிராம் என்ற மிகப்பெரிய தெய்வ மனிதர், அவரிடத்தில் சென்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதிதாக துவங்குவீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாங்க. மிகப்பெரிய பிரசங்கியா அவர் சொன்னார், நான் பிரசங்கிக்கிறத நிப்பாட்டிட்டு மீண்டும் படிக்க ஆரம்பிப்பேன், மீண்டும் நான் படிக்க ஆரம்பிப்பேன். கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் இன்றைக்கு நமக்கு வேணும். லேர்னிங், we are always elbowed. மினிஸ்ட்ரியில எப்போதுமே நம்ம எல்போடு, தன்னார்வ பணியாக இருந்தாலும் சரி, 15 வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, 16 வருஷம் நம்முடைய சபையில நம்ம எல்லா காரியங்களையும் பார்த்திருந்தாலும் சரி, we are elbowed. ஆண்டவருடைய பார்வையில லேர்னிங், அந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்க வேண்டும். நம்ம கற்று தேர்ந்தவர்கள் அல்ல என்கின்ற சிந்தை இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுவரைக்கும் நான் செஞ்சிருக்கேன், இனியும் செஞ்சிட மாட்டேனா அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம கடவுளோட நேரத்தை செலவழிக்கலை, கடவுளோட நேரத்தை செலவழிக்கலை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எப்பொழுதும் நம்முடைய பணிகள்ல அந்த எல்போடு சிந்தனை இருக்க வேண்டும். நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றவன், நான் இன்னும் மாணவன், இன்னும் நான் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு மாணவனாக இருக்கின்றேன் என்கின்ற தாழ்ந்த சிந்தை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மனிதர்களை சந்திப்பதற்கு முன்பதாக கடவுளை சந்தித்து விட வேண்டும், கடவுளை சந்தித்து விட வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு முன்பதாக, மனிதர்களுக்கு முன்பதாக, கடவுளுடைய காரியங்களை செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம நின்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பிரேயர்ஸ்ல இருந்து எங்க மீட்டிங் அங்க இருந்து ஜெபம் பண்ணுவோம். மிட்லைன் சர்ச்சை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அசனம் நடக்கக்கூடிய இடத்துல போய் ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சில ஆண்டுகள் நம்ம முன்பகுதியில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை கிடையாது, ஆனா காலைல எழுப்புன உடனே வழிபடுத்தும் ஆண்டவரே இன்றைக்கு ஆராதனை வல்லமையாக இருக்கிறது என்று ஜெபித்து விட்டு தான் முன்பாக நிற்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தனிப்பட்ட அனுபவம் கடவுளோடு காணப்பட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆயத்தம், அதுதான் உண்மையான ஊழியத்திற்கான
ஆயத்தம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளும் வர வேண்டும். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகிட்டே வரணும். நம்ம பிள்ளைங்க அங்க போய் டான்ஸ் ஆடினாங்க. நீட்டா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்கள ஒவ்வொரு நாளும் ரவுண்டா முழங்கால் போட்டு ஜோம் பண்ண வச்சாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அப்பப்போ வந்து ஜோம் பண்ணுவாங்க. ரெகுலரா வரணும். அப்பப்போ அந்த பிள்ளைங்க வந்து ஜோம் பண்ணுவாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவர் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அப்படி சுப ஆயத்தம் நமக்கு வேண்டும். நம்முடைய ஆயத்தம் என்பது இன்னைக்கு எப்படி ஆயிடும்னா, ஸ்டேஜ்ல போய் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும். ஒன்லி பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஆயிட்டு. கடவுளுடைய பார்வையில் பெர்ஃபெக்டா இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. கடவுள் இந்த ஜட்ஜஸ் உட்கார்ந்துருப்பாங்க நம்ம ஸ்டேஜுக்கு முன்ன பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் கூட. அதை மாதிரி நம்முடைய ஆண்டவர் போடுறது இல்லை. ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கக்கூடிய ஆண்டவர். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவ்வளோ வைராக்கியமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம நேர்மலங்கள் போடாம நம்முடைய பிள்ளைங்களை நேர்மலங்கள் போட்டுட்டு லீட் பண்றோம் சொல்ல முடியாது. நம்ம பைபிள் எக்ஸாம் எழுதாம நம்ம கீழே கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைங்களை பைபிள் எக்ஸாம் எழுதிட்டு சொல்ல முடியாது. நமக்கு கீழே கொடுக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்கு முன்பதாக நம்ம ஆலயம் இருந்து ஜெபம் பண்ணாம நம்ம பிள்ளைங்க ஜெபம் பண்ணாம எதிர்பார்க்க முடியாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஒழுங்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சின்ன பையனா இருக்கவங்கள எங்க சர்ச்சுக்கு வந்து சித்தப்பாவோட சேர்ந்து போனேன். ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா போனேன். அப்போ பரமன்ன ஜெபம் சொல்லும் போது குடிஞ்சிட்டேன். வேகமா எங்க உபதேசியா இருந்தாரு. 2 பேருக்கும் முதல்ல ஒரு அடி தப்புன்னு விழுந்துட்டு முன்ன வந்து உட்கார சொல்லிட்டு போனாரு. அவர் பேர் அருமை தங்கம் அவர் பேர். அவர் தான் எங்களுக்கு ஹெட் மாஸ்டராகவும் உபதேசரி இருக்காங்க. சிறு பிள்ளைகள் முன்ன உட்காரணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. லேட்டா வந்து எங்க சித்தப்பா காய்ச்சல் தான் லேட்டா வந்தேன். பின்ன உட்காந்து லைட்டா குளிச்சு புக் எடுக்க வந்து ஆச்சு பின்ன உட்கார்ந்து. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆலயத்துக்கு அனுப்புகிறோம்? ஆலயத்துக்கு நம்ம சீக்கிரம் அனுப்புகிறோமா? முன்ன உட்கார அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கு சிறு வயதிலேயே வயசான தாத்தா பாட்டி மாதிரி நம்ம கடைசி லைன்ல போய் உட்காரக்கூடிய பழக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தப்பு. நம்முடைய பிள்ளைகள் திருச்சபைகளை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். திருச்சபை காரியங்கள் அவர்கள் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும். அது ஒழுங்காக இருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் திடீர்னு ஒரு குறுக்கு வழி காய்ச்சல் சொல்லி நேர் முழங்கால் போட முடியாத சிச்சுவேஷன் வந்தாலும் எனக்கு அருமை தங்க சார் வீட்டில் வச்சிருந்தோம். இன்னைக்கு சர்ச்சு ஃபுல்லாக அருமை தங்க சார் தான் ஓடும். அந்த அளவிற்கு பக்தி வைராக்கியமாக எங்களை வழிநடத்தினவர்கள் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கடவுளோடு உள்ள ஒழுங்கு ஐக்கியத்திலே நாம் வளர்க்கப்பட வேண்டும். 2 காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். ஒன்று என்னது? நேரிய மனப்பான்மை. நேர்மையான மனப்பான்மையோடு ஆண்டவருடைய பணியை செய்யும். 2வது நேர மேலாண்மை. கடவுளோடு நேரத்தை செலவழிக்காம நம்ம வந்து என்ன செய்தாலும் பயனற்று. எவ்வளவு காரியம் நம்ம கடவுளுக்காக செய்தாலும் கடவுள் அங்கீகரிக்க போவதில்லை. புதிய முத்து செய்யறது சுவிசேஷ ஊழியருக்கு பேர் தாங்க. இதை சொல்லி நான் நிறைவு செய்வேன். போன இடத்துல நல்ல மட்டன் சாப்பாடு. மட்டன் சாப்பிட்டு இருந்துச்சுன்னா சண்டை வந்துட்டு, எனக்கு மட்டன் குறையா மட்டன் நிறையான்னு சண்டை வந்து எங்க வரைக்கும் போயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இப்போ உள்ள போக நம்மளுக்கு தகவல் உள்ள இருக்கிற சிஎஸ்ஐ இன்ஸ்பெக்டர். அப்போ நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் அந்த எண்ணத்துல போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போறாங்க. இப்போ எங்களுக்கு சண்டை. ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாக்குவாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரா, சரி சுவிசேஷர்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருந்து ஜோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அந்த ஒரு குரூப் உள்ள பேருக்குள்ள 2 சண்டை போட்ட குரூப்பு உள்ள போய் கேட்டாங்க. பதில் சரி ஒரு சங்கீதத்தையாவது மனப்பாடமா சொல்லு, உன்னை வீட்டுக்கு விட்டுருந்தேன். ஒரு சங்கீதத்தையாவது மனப்பாடமா சொல்லு. நம்ம அக்க டக்குன்னு எந்த சங்கீதத்தை எடுத்துருப்பாங்க? 20 அதே 2 வருஷத்துக்கு மேல ஓடலாம் சொன்னாங்க. உள்ள இருந்து பைபிளை கொண்டு வா, அவன் மேலே பைபிளை கொடு. அவன மேலே எஃப்ஐஆர் கிடையாது. இருந்து வசனம் ஒரு சங்கீதத்தை ஏதோ ஒரு சங்கீதம் 91 23 படிச்சு ஒப்பி அடுத்த சொன்னாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்க வரைக்கும் அவன் சுவிசேஷ வழியுமே போகட்டான். இந்த இன்ஸ்பெக்டர் இருக்க வரைக்கும் சுவிசேஷ வழியுமே போகணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பைபிள் தெரியாது, ஜெபம் பண்ண மாட்டோம், சங்கீதம் 23 2 வருஷத்துக்கு மேலே போக மாட்டோம். ஆனால் நம்ம தான் நம்முடைய திறமைகளை எல்லாம் கடவுளுக்காக பயன்படுத்த நினைக்கும். நம்ம தான் கடவுளுக்காக செயல்பட நினைக்கும். கடவுள் நிறைய இடத்துக்கு என்ன கொண்டு போகணும்னு ஆசைப்படுவோம். நம்ம தான் முன்னணிக்கணும்னு ஆசைப்படுவோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பேசிக்காக கடவுளோட செலவழிக்கக்கூடிய நேரம் ரொம்ப 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 முக்கியமானது.
நம்ம கடவுளோட இருந்து பாருங்க, நம்ம யார்கிட்டயுமே நிக்கலாம். கடவுள் நம்ம அதிக இடங்களுக்கு கொண்டு செல்வார். கடந்த வாரத்துல கன்னியாகுமரி டைசிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய பிரீச்சிங் கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பயன்படுத்தக்கூடிய, இன்றைக்கு நம்முடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் கூட அடுத்த டைசிஸ் போவாங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் கடவுளோடு இருக்கக்கூடிய அனுபவங்க. நம்ம யார்கிட்டயுமே நிக்கலாங்க. கடவுளுடைய சமூகத்திலே முழங்கால் போடுங்க. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவர் என்னை உருவாக்கும், என்னை உடையும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை வணைந்து கொள்ளும் எங்கும் சொல்லி அர்ப்பணிக்குங்க. ஆண்டவர் பயன்படுத்தும். அதுதான் ஒரு பழைய பாடல், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டோம். நம்ம மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டோம். கடவுளுடைய பணி, தன்னார்வ பணி, வேலை என்று சொல்லி மாணிக்கமாகிய கடவுளோடு உள்ள உறவை விட்டுவிட்டோம். பழைய எப்படிங்க நம்ம செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த தவக்காலத்தின் இந்த ஆதிநிலை உரையுடைய கடைசி தியானத்தை சிந்திக்கின்ற நாம், ஆண்டவரே தந்தேன் என்னை இயேசுவை, இந்த நேரமே உமக்கே முந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்திருக்கிறேன். ஆண்டவரே, அது சின்ன பணியா இருக்கலாம், அது ஸ்டேஜுக்கு பின்ன இருந்து செய்யக்கூடிய பணியா இருக்கலாம், எல்லோரும் பார்க்காத போது செய்யக்கூடிய பணியா கூட இருக்கலாம். அதுல நான் நேரிய மனப்பான்மையோடு செய்யணும். நம்முடைய சமூகத்துல நேரத்தை செலவழித்து ஜெபித்துட்டு வந்து பண்ணணும். இந்த அர்ப்பணிப்போடு நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆதி உறவை உயிர்ப்பிடும். இதுதாக 2025 வருஷத்துக்கு முன்னா ஆதி திருச்சபையில நடந்தது. ஆதி திருச்சபையில நடந்தது. அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே நேரிய மனப்பான்மையோடும் நேர மேலாண்மையோடும் நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரிகள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது மனம் அடைந்து கலிகளை போல சக்கரத்தில் பரப்பார்கள். அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கும் உண்மை உள்ளவர்களுக்கும் நிறைவாக தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.